தென் மாவட்டங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை நம்மளால் பார்க்க முடியுது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு 60 தொகுதிகள் இருக்குது. இந்த 60 தொகுதியில் இந்த தடவை வந்து அதிமுகவுக்கு கண்டிப்பாக அதிமுக மட்டுமே வசப்படுத்தும் என்பது எந்த ஒரு மாற்றம் இல்லை. டிஎம்கே பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சென்னையில் ஒரு பிரச்சனை வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், வார்டு கவுன்சிலர் தேடும். நீங்கள் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அமைப்பு இல்லை, ஜாதி அமைப்பும் இருக்கும். அவங்கள தான் முதல்ல போய் ஸோ டிஎம்கே ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட். ஏன் யார் அவன் நடுவில் ஓட்டு தேவையில்லாத ஒருத்த வரான், அவன் வளர்றான், அவன் நாளைக்கு அவன் சீட்டு கேட்டு வந்து நிற்கிறான். இது டிஎம்கேக்கு ஹிஸ்டாரிக்கலாகவே பிரச்சனை. ஜாதி சங்கங்கள் நடுவில் வந்து நிற்கிறது, நடுவில் ஒருத்த வந்து மத்தியஸ்தம் பண்ணுறது வேண்டாம், அவனை இல்லாமல் ஆக்கணும். இனிமேல் நம்மளை ஒழிக்கணும்னு நினைக்கிறானுங்க, இனி இவனுக்கு ஒளிஞ்சு போயிடணும். டிஎம்கே மேலே ஒரு கம்ப்ளீட் ஒரு வெறுப்பு அவங்களுக்கு உருவாயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேவுக்கு அந்த அலை வீசுது. அதான் எடப்பாடி எங்கே போனாலும் தன்னிச்சையாக கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம். ஆமாம், ஒத்துக்கணும். இப்போவும் வந்து டிஎம்கே வந்து சென்னையை கண்ட்ரோல் வருது. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த தொண்டர்கள் வந்து இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் விசுவாசமாக இன்னும் இருக்கிறாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சத்யன் ராமசாமி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ வந்து ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் 2026 பார்க்கும்போது ஒரு ஏற்ற இறக்கம் ஆரம்பத்துலேருந்து இருந்தது. திடீர்னு இப்போ பார்க்கும்போது தென் மாவட்டங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை நம்மளால் பார்க்க முடியுது. மக்கள் கூட்டமாக வந்து ஆதரவு தரதை பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தூண்கள்னு சொல்லலாம். தென் மாவட்டங்களில் பொறுத்தவரை ஒரு 60 தொகுதிகள் இருக்குது சார். இங்கே தேனி, மதுரை அண்ட் சிவகங்கை கீழே அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 60 தொகுதிகள் சாலிடாக இருக்குது. இந்த 60 தொகுதியில் இந்த தடவை வந்து அதிமுகவுக்கு கண்டிப்பாக அதிமுக மட்டுமே வசப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னென்னா, நம்பர் 1, அதாவது இந்த ஜாதி சங்கங்கள்ன்றது அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் மாவட்டங்களில் ஜாதி அமைப்பு ரீதியாகவும் சரி, எல்லாமே சரி, குறிப்பாக அந்த சங்கங்கள், அந்த அசோசியேஷன்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த தடவை ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ சென்னையில் ஒரு பிரச்சனை வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், வார்டு கவுன்சிலர் தேடும், ஏரியா கவுன்சிலர் இருப்பான். அவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவோம். அவர் அதோடைய எம்எல்ஏ எடுத்துகிட்டு போவார். எம்எல்ஏ அதை ஃபில்டர் பண்ணி எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுன்றது பண்ணுவார். இதுதான் அமைப்பு. ஆனால் நீங்கள் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அமைப்பு இல்லை. ஒரு பிரச்சனை வீட்டில் அப்படின்னா, ஒரு தெருவில் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு நம்ம ஆள் அந்த அசோசியேஷனில் ஒருத்தர் இருப்பார். இப்போ தேவருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அவர் யாராவது ஒருத்தர் இருப்பார். நாடாருக்கு ஒரு அமைப்பு இருக்கும். பிள்ளைமாரினா அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி எஸ்சிஎஸ்டினா அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். ஜாதி அமைப்பும் இருக்கும். அவங்கள தான் முதல்ல போய் கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இதை பண்ணி கொடுங்க. அவங்க அதுக்கப்புறம் எம்எல்ஏ எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ டிஎம்கே ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட். ஏன் யார் அவன் நடுவில் ஒருத்தன் தேவையில்லாத ஒருத்தன் வரான், அவன் வளர்றான், அவன் நாளைக்கு அவன் சீட்டு கேட்டு வந்து நிற்கிறான். இது டிஎம்கேக்கு ஹிஸ்டாரிக்கலாகவே பிரச்சனை. ஏன் சென்னையில் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு அமைப்பு உருவாக மாட்டேங்குது. எடுத்தவொடனே பிரச்சனைனா டிஎம்கே கவுன்சிலர்கிட்ட போ, அங்கேருந்து டிஎம்கே எம்எல்ஏட்ட போட்டோம், அது டிஎம்கே நமக்கு செஞ்சு கொடுக்கட்டும் அப்படின்ற அந்த அமைப்பு ஏன் இல்லை அப்படின்றதுனால இந்த 2021 அப்புறம் அந்த அமைப்பை உருவாக்கணும். இந்த ஜாதி சங்கங்கள் நடுவில் வந்து நிற்கிறது, நடுவில் ஒருத்த வந்து மத்தியஸ்தம் பண்ணுறது வேண்டாம், அவனை இல்லாமல் ஆக்கணும். அவன் மேலே மக்களுக்கு நம்பிக்கை போகணும். அவன்கிட்ட போய் நின்னா வேலை நடக்குன்றதே இருக்கக்கூடாது, அவன்கிட்ட போய் நின்னா வேலையே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு உருவகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டாங்க முதல்ல. அது இந்த அமைப்புகளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய் அமைப்புகள் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்னிஃப் பண்ணிவிட்டு பண்ணவே இவனை வந்து இனிமேல் நம்மளை ஒழிக்கணும்னு நினைக்கிறானுங்க, இனி இவனுக்கு ஒளிஞ்சு போயிடணும். டிஎம்கே மேலே ஒரு கம்ப்ளீட் ஒரு வெறுப்பு அவங்களுக்கு உருவாயிருச்சு. எல்லா ஜாதி அமைப்பினர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, பெரும்பான்மை ஜாதி சிறுபான்மை ஜாதி எல்லாருக்குமே ஒரு டிஎம்கேவுடைய கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது ஹைரார்க்கி பிடிக்கல அவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில். இப்போது அங்கே ஜாதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாதி அமைப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பம் சந்தா கட்டணும், மாதம் சந்தா கட்டணும், அது ஒரு அமௌண்ட்டு சேரும், அதை கொண்டு போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வைப்பாங்க. அந்த எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறனாலும் அதில் ஏற்கனவே ஒரு திமுக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கான். அவன் தான் என்ன சொல்கிறது, அந்த இன்வெஸ்டராகவும் இருக்கான், அதே நேரத்தில் அவன் தான் அந்த பிஸ்னஸும் பண்ணுறான். திமுக மீறி இவங்க ஒரு தொழில் பண்ணி சாதி சங்கத்தினோட அந்த பணத்தையும் கூட பெருக்க முடியல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட டபுளாக்கவோ ட்ரிபிளாக்கவோ மல்டிப்ளை பண்ணவும் முடியல. அங்கேயும் வந்து நிற்கிறான். எல்லா இடத்துக்கும் அவங்க ஒரு தொழில் பண்ண நினைச்சாலும் முட்டு கொடுக்குறான், அவங்க அடுத்த ஒரு லெவலுக்கு போனாலும் முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவங்க ஒரு அமைப்பாகவே இருக்கணும். நினைக்கிறேன் எல்லாம் டிஎம்கேவை நம்பி தான் நீ இருக்கணும், டிஎம்கே வைக்கிறதா சட்டம் பண்ணுறான். அப்போ அந்த ஜாதி அமைப்புகள் ஆக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த முதல் தூண் என்று அறியப்படுகின்ற அந்த ஜாதி அமைப்புன்ற தூண் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஎம்கே வேண்டாம். இப்போ டிஎம்கே வேண்டாம் அப்படின்னா அறிவுள்ள ஒவ்வொருவனும் 40 முனை போட்டி 50 முனை போட்டி இருக்கணுமே, அறிவுள்ள ஒவ்வொருவனும் டிஎம்கேக்கு மாற்றி ஏடிஎம்கே தான் நடப்பான். அது
இவங்கெல்லாம் நல்லா பலந்துன்னு கொட்டப்படுவாங்க, இவங்க நல்லா தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேவுக்கு அந்த அலை வீசுது. அதான் எடப்பாடி எங்கே போனாலும் தன்னிச்சையாக கூட்டமாக கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது. இல்லைனா ஏன் கூட போகுது? அது ஒரு முக்கியமான தூண். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிக்கும் பொழுதே அவருக்கே இருந்த பிரச்சனை என்னென்னா, அவரே சொல்லியிருக்காரு, அது என்ன நம்ம எங்கே போனாலும் கூட்டம் கூடுது, நம்மளை ஜேன்னு வரவேற்கிறாங்க, நம்மளை அவங்க வீட்டு பையனாக பார்க்குறாங்க, ஆனாலும் கூட அந்த சென்னையை வந்து நம்மளை கண்ட்ரோல் எடுக்க முடியலையே. சென்னையில் அப்பவும் வந்து 11 தொகுதி இருக்கும்பொழுது அதில் 9 தொகுதி டிஎம்கே தான். சென்னையை நம்ம கண்ட்ரோல் எடுக்க முடியலையே அப்படின்னு அவர் அப்போயே பேசியிருக்காரு. ஆமாம், ஒத்துக்கிறோம். இப்போவும் வந்து டிஎம்கே வந்து சென்னையை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. சென்னை வந்து டிஎம்கே கோட்டை தான். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டீங்க, 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிக்கும் பொழுதும் சரி, அம்மா அவர்கள் ஜெயிக்கும் பொழுதும் சரி, அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக இருக்கும் பொழுதும் சரி, எடப்பாடி அவர்கள் இப்போ போட்டு எப்போயுமே தென் மாவட்டம் வந்து அதிமுக கோட்டை. அதை உடைக்கவே முடியாது. அது வந்து எந்த வகையிலும் உடைச்சிட முடியாது. ஏன்னா அங்கே உள்ள தொண்டர்கள் வந்து எப்படியாவது அதிமுகவை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி வேலை பார்ப்பாங்க. அந்த தொண்டர்கள் வந்து இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் விசுவாசமாக இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் அதையே நம்பி வாழ்கிறாங்க. இன்னும் அதுதான் உண்மை அப்படின்னு வாழ்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அதனால் எப்படியாவது அதிமுகவுக்கு எவ்வளவு கஷ்டம், கவலை, அந்த கட்சி உடையுது. பல முறை இதுக்கு முன்னாடி உடஞ்சிருக்கு. பல பேர் அத்துட்டு போயிருக்காங்க, பிச்சுட்டு போயிருக்காங்க. கட்சியை கொண்டு இங்கே நினைக்கணும், அங்கே நினைக்கணும், கட்சி சின்னத்தை உடைக்கிருக்காங்க, வச்சுருக்காங்க, கட்சி ஆஃபீஸ் சூறையாடிருக்காங்க. அதெல்லாம் மீறியும் அதிமுக கூட தான் நான் நிற்பான். அதான் அதிமுகவுடைய தொண்டர் பலம். அது குறிப்பாக வந்து அந்த தென் மாவட்டங்களில் 2வது தூணாக இருக்கக்கூடியது, என்றுமே அசையாமல் இருக்கக்கூடியது அந்த தொண்டர்களின் பலம். 3வது பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா இப்போ 2026 கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே தென் மாவட்டங்கள்லையும் கூட. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போது முக்குளத்தோருடைய கட்சின்னே தான் அறியப்படுகிறது அமமுக. அமமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்குளத்தோரோட கட்சி தேவராயமுடையார் கல்லறை இவங்க தான் அங்கே ஃபுல்லாக உண்மை தான். அவங்க அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போது சிவகங்கையில் தேர்போகி பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அமமுக வேண்டி இப்போ வேட்பாளர், சிவகங்கையோட வேட்பாளர். 2021 எச் ராஜா அங்கே போட்டி போட்டார். அப்பயே கூட இவர் 54,000 ஓட்டு வாங்கினார். எப்போ 2021 அமமுகன்றது ஒன்றுமே கிடையாது. அப்பயே ஒரு 54,000 ஓட்டு வாங்கினார். என்னன்னா இப்போ அமமுகவும் இருக்குது, அவரும் இருக்கார், பாஜகவும் அந்த எச் ராஜா இருக்கார் இல்லையா, இவர் எச் ராஜா 2000 வர்றாரு, இவர் 3000 வருவார். அந்த எச் ராஜா இருக்கக்கூடிய பாஜகவும் இன்றைக்கி வந்து கூட்டணியில் தான் இருக்குது. அதுபோக அதிமுக இருக்குது. அதனால் அவருடைய வெற்றிலாம் உறுதி. அப்படி நீங்கள் அமமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி தென் மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாம் ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மதுரை பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பாஜகவினுடைய மாநில பொறுப்பாளர். அவரெல்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டாங்கன்னு இப்போயே கொடுத்துடலாம், டிக்ளேரே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அவரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருக்கார். ஸோ அப்படி கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு பாஜகவினுடைய மாநில தலைவருடைய கோட்டை தான் திருநெல்வேலியே. அவர் அங்கே என்ன சொன்னாலும் நடக்கும், அவர் சொல்கிறது தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஊர். அவர் தோற்றுருக்கார், தோற்றுருக்கார். தோத்தாவோட 600 ஓட்டு தான் தோப்பார். 2016 தோற்றுருக்கார். அவரை தோக்கடிக்கும் பொழுது கூட திமுக ஒரு அறுதி பெரும்பான்மையோடு தோக்கடிச்சானே இல்லை. திமுகவுக்குலாம் அங்கே பிரசன்ஸே கிடையாது. அங்கே அதிமுக தான். அதே நேரத்தில் அவர் அதிமுகவில் இருந்தவர் நயனா நாகேந்திரன் அவர்கள். இப்போ பாஜகவுடைய தலைவராக இருக்கார். அப்போ தென் மாவட்டத்தை தன்னோட கண்ட்ரோல் வச்சுருப்பார். விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து பாஜகவுக்கு வந்து வெற்றின்னு கொடுத்ததே கன்னியாகுமரியில் தான், பத்மநாபபுரத்தில் தான். ஸோ கன்னியாகுமரியுடைய ஒரு நீங்கள் இன்றைய முக்கியமான பாஜக தலைவர்கள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தவங்க தான். நீங்கள் தமிழிசை எடுத்துக்கோங்க, பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கோங்க, யாரை வேணால் எடுத்துக்கோங்க. கன்னியாகுமரின்றது பாஜகவினுடைய கோட்டை, நாகர்கோவில் கன்னியாகுமரின்றது. அப்போ அதை உடச்சி கொண்டு வருவாங்க. ஒரு தூத்துக்குடி மட்டும் கொஞ்சம் கவும், அவ்வளோதான். அது பெரியசாமி அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். கீதா ஜீவன் இன்னைக்கு இருக்காங்களே அவங்க அப்பா. அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்கெல்லாம் கொஞ்சம் இருக்காங்களே ஒழிய மற்றபடி தென் மாவட்டங்களில் ஒரு 60 தொகுதி சாலிடாக. ஸோ அதனால் கூட்டணி கட்சின்றது 3வது தூண். 4வது தூண் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த தென் மாவட்டக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அந்த மனசுலேருந்து யோசிப்பாங்க. எதுவும் வந்து கபடம் இல்லாமல் பேசுகிறது வைக்கிறது எதுனாலும் மனசுலேருந்து பேசிடுவான் யோசிப்பான். அப்படின்றதுனால இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த திமுக. அவன் பொறுத்த வரைக்கும் எங்கே எந்த பிரச்சனை தான் அவன் வீட்டில் நடக்கிற மாதிரி நினைப்பான். நீ எங்கேயோ ஒரு இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் ஒருத்தன் இருக்கிற பிள்ளைகளை பூரா வீடியோ எடுக்கிறான், நமக்கு என்னன்னு இருக்க மாட்டான். யார் அவன் இன்னும் அடுத்த ஒரு வார்த்தையை போட்டு கேட்பான், யார் அவன் எந்த வீட்டு அப்படின்ற மாதிரி கேட்பான். அவன் ஏதோ நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி யோசிப்பான். அப்படி இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அவலங்களையும் வந்து இந்த மாதிரி இனிமேல் திமுக காரன் வந்தால் தானே இவனை இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு நினச்சி பேசுவானு. அப்படி தான் அவனுக்கு யோசிப்பானுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இரவேளை சாப்பாடின் பொழுதும் ஒவ்வொரு மதிய வேலை சாப்பாட்டின் பொழுதும் பேசக்கூடியது தான் திமுக வரக்கூடாது. எவ்வளோ சேட்டை பண்ணுவான், எவ்வளோ இது பண்ணுறான் பாரு, அவனை வரவே விடக்கூடாது, அவனை இனிமேல் வரவே கூடாது, இப்படி தான் பேசுவான். ஸோ அந்த மக்களோட மனது இருக்கு இல்லையா, அது வந்து யதார்த்தமான ஒரு மனிதனை தேடி போகும்.
குறிப்பாக அந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அந்த 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 மண்ணின் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பல ஏமாற்று. இந்த திமுக வந்து பயிருக்கு கடன் கொடுக்குறேன், பயிருக்கு காப்பீடு பண்ணுறேன், அதே நேரத்தில் ஒரு நகரும் ஊர்தி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். என்னென்னா அந்த ஊர்தியில் என்ன இருக்குன்னா திறந்து பார்த்தா உங்களுக்கு தேவையான விதைகள், உங்களுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ், உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாம் நான் வச்சு கொடுத்துட்றேன், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், 24/7 உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன், 24/7 உங்களுக்கு மின்சாரம், எல்லாம் ஏமாத்து. அப்போ அந்த மக்கள் அங்கே விவசாயத்தை நம்பியே வாழக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் வந்து வெறுப்பாக்கிருச்சு. அதனால் எப்படி பார்த்தாலும் 4வது தூணாக இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மக்கள், மண்ணின் விவசாயிகள் இந்த திமுக வரவே விடக்கூடாது. அப்போ அண்ணா திமுக தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளியராக தெரியும். இந்த நாம் தமிழர், தாவேக்கா அந்த மாதிரி கிறுக்குத்தனமெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்போ அப்படின்றதுனால அந்த 4 தூண்களும் சேர்ந்து எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய வரவேற்பு, வெற்றியும் தர கொடுக்க காத்திருக்காங்க. இந்த தடவை எங்கே ஏதோ ஏற்கனவே கொங்கு வந்து அவர் கண்ட்ரோலாக வச்சுருக்காரு. கொங்கு வந்து திமுக உள்ளே போயிடக்கூடாத அளவுக்கு வச்சுருக்காரு. டெல்டாவும் 80% அவருக்குன்னு மாறிடுச்சு. 100லேருந்து 150% நான் சொல்கிறேன். ஓவராலாக தென் மாவட்டங்கள் முழுக்க எடப்பாடியார் அலை தான் வீசுது. அதே மாதிரி இபிஎஸ் மாடல் தான் அவங்க நம்புகிறாங்க. இந்த தடவை எங்கே எப்படியோ ஆனால் தென் மாவட்டங்களில் அதிக தொகுதியில் அதிமுக வெல்லும் என்பதில் இந்த மாற்று கருத்து. ஆனால் இப்போ வந்து அவருடைய ஸ்பீச்சுக்கான வரவேற்பு ஒரு விஷயம் இருக்குது. அவர் எங்கே போனாலும் ஓப்பனாக இவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, என்னெல்லாம் நடக்கலை, அதுவும் ஏரியா முதற்கொண்டு எந்தெந்த ஏரியாவுக்கு அவங்க என்னென்ன சொன்னாங்க அது நடக்கலைங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக அவருடைய ஸ்பீச்சில் பார்க்க முடியுது. மக்கள் அதுக்கு ஆரவாரம் செய்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. முன்னாடி இருந்ததை விட அவர் ரொம்ப வந்து வேகமாக செயல்படுறதை பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் என்ன காட்டுது? இல்லை அதுதான் சார். இப்போது அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவருக்கு முதல் 3 வருடங்கள் என்ன பிரச்சனைனா, இந்த அதிமுகவை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, அதிமுகவை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எத்தனை ஃபேக்ஷன் இருந்தாலும் அதை எடுத்து கட்டி இவர் ஒருவர் தான் பொதுச் செயலாளர்னு ரிட்டனில், அதாவது கோர்ட் ஆர்டரில் எழுதி வாங்குறதுலே அவருக்கு அந்த பிரச்சனை. அது அந்த 3 வருடங்கள் போயிடுச்சு சார். ஒரு சைடில் ஓபிஎஸ், ஒரு சைடில் சின்னம்மா, ஒரு சைடில் டிடிவின்னு எல்லாரும் அவருக்கு குடைச்சல் கொடுத்து, ரைட்டுங்களா, அவரை அந்த பொதுச் செயலாளர்ன்ற பதவியில், அந்த எதிர்க்கட்சி தலைவர்ன்ற பதவியில் ஒழுங்காக அவரை வேலை பார்க்க கூடாமே பண்ணிட்டானுங்க. அதை முடிச்சுட்டு அவர் ஃப்ரீயாக 2024 அப்புறம் தான் ஃப்ரீயாக ஆகிறார் சார். 2024 அவர் கம்ப்ளீட்டாக எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டேன். இப்படித்தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா அவரோட ஸ்ட்ராட்டஜிஸும் ஹிட்டு சார். உருட்டுகளும் திருட்டுகளும் .comனு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய இவங்க பண்ண உருட்டை பூரா, வாக்குறுதின்னு இவங்க பண்ண உருட்டை பூராத்தையும் அந்த வெப்சைட்டில் போட்டு எதெல்லாம் போய் இவங்க என்னென்ன சொன்னாலும் எதுவும் பண்ணலை அப்படின்றத ஆரம்பித்து இருட்டுக்கடை அல்வா மாதிரி உருட்டுக்கடை அல்வான்னு ஒரு கான்செப்ட். அது செம்ம ஹிட்டு தமிழ்நாட்டிலலாம். அது தென் தமிழ்நாட்டிலலாம் சரியான ஹிட்டு. உருட்டுக்கடை அல்வா வாருங்க, ஸ்டாலின் கொடுத்துருக்காரு, எல்லாம் இருக்கணுங்க. பட்ஜெட் அவர் விமர்சித்ததாக இருக்கட்டும், இந்த அதிமுகவிலிருந்து ஒவ்வொரு அமைச்சர்களையும் அவங்கள தன்னிச்சையாக விமர்சிக்க விட்டதிலிருந்து எல்லாமே அவர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய 200 தொகுதிகளையும் வந்து சென்றடைந்தார். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏறக்குறைய டிசம்பர் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா 3/4 தொகுதியை போய் பார்த்துட்டு வந்துட்டார். எல்லாரையும் போய் பார்த்து சந்திச்சு அப்போவே இருந்தே அவர் அங்கே கொடுக்குற ரெஸ்பான்ஸ், பேசுகிற பேச்சு எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எடுத்துக்காட்டுக்கு உதயநிதி வர்றதை தெரியாமல் ஆய விட்டுறாப்புல, எடப்பாடி அப்படின்ற தொகுதிக்குள்ளே பூந்து எடப்பாடி நான் தடவை தோக்கடிக்கிறேன் அப்படின்றார். அப்படியே அதை படிப்பாப்புல. துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு இடத்தில் பேசியிருக்கிறார், எடப்பாடி தொகுதிக்குள்ளே சென்று எடப்பாடி பழனிசாமியார் அவர்களை நான் தோற்கடிப்பேன், இப்படி பார்த்துட்டு உங்கள் அப்பாவே வந்தாலும் முடியாது அப்படிம்பார். அப்படியே தக்கு உங்கள் அப்பாவே வந்தாலும் முடியாது, நீலாம் ஒரு ஆளே கிடையாது. அதில் ஆரம்பித்து எல்லாம் அவர் வைக்கிற பஞ்சு நேதெல்லாம் முந்தானத்து முரட்டு பக்தனாக இருக்கிறார், மோடியினுடைய முரட்டு பக்தனாக இருக்கிறார் அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காப்புல போல. இவர் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காங்க, பாரு உன் தாத்தா கீழே ஏறக்குறைய கீழே படுக்க தான் இல்லை, அவர் எப்படி குடிஞ்சிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. அவ்வளோதான், நீ ஒன்று பண்ணுறியா, உனக்கு ப்ரூஃபோட தக்கு முடிஞ்சுது. அப்படி அவர் பேச மக்களுக்கு நேற்று ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டிங்களா, நீ உங்களோட முதல் கேள்வி எதுக்கு தென் மாவட்டங்களில் அவர் ரொம்ப வரவேற்கணும், ஒன்றும் இல்லை, தென் மாவட்டங்களில் போய் அங்கே போய் பேசுகிறேன். அந்த கஞ்சா நான் ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் கஞ்சாவை வந்து இல்லாமல் ஆக்குறது தான் என்னோடய வேலையே அப்படின்ற. நீங்கள் திமுக என்ன பண்ணுது, கஞ்சாவே இங்கே கிடையாது, கஞ்சா 0 மாநிலம், இங்கே கஞ்சா இருக்குன்னு மக்களுக்கு தெரியுதுடா, அப்புறம் எதுக்கு ஏமாத்துறீங்க, ஒழிப்போன்னு சொல்ல வேண்டியதானே. இல்லை கஞ்சா இல்லை அப்படின்னா மக்களுக்கு வெறுப்பாதுமா. இவர் என்ன சொல்கிறார், இருக்குது 3 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, என்னை ஜெயிக்க வைங்க, நான் வந்து 3 மாதத்தில் இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் எப்படி இல்லாமல் ஆக்குவார் அப்படின்னு நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டால், லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய தகுதி உள்ள ஒரே தலைவராக ஏறக்குறைய இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர் யாருன்னா ஜெயலலிதா அவர்கள்.
இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டார். சட்டம் ஒழுங்கு அம்மா இருந்தால் அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்றது இங்கே ஒரு வசனம், நம்ம எல்லாரும் சாதாரணமாக பேசுகிற ஒரு வசனம். அப்படி இருந்தவரோட சிஷியன் இவர், ரைட்டுங்களா? அப்படி இருந்தவங்ககிட்ட பாடம் கற்றுட்டு இருந்தவர் இவர். அப்போ அதில் ஒரு 10% அவர் பார்த்துக்கிட்டாருன்னா கூட இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டாலின் நடத்துகிறத விட நல்லா இருக்கும், ஒரு 50 மடங்கு அது நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒன்றும் இல்லை, அங்கே போய் மக்கள்கிட்ட ஆமாம் கஞ்சா இருக்குது, கஞ்சாவை நான் ஒழிப்பேன், என்னை அவங்கெல்லாம் இப்போ இங்கேயே நம்ம கஞ்சா வந்து சீனு மோஞ்சொழிச்சிட்டு போகிறோம். ஒரு பெரிய என்ன 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 சொல்கிறது, சிட்டிலேயே மெட்ரோலேயே நம்ம மோஞ்சொழிச்சிட்டு போகிறோம். கிராமத்துலலாம் அது ரொம்ப வெறுப்பாங்க. அப்போ நீ அந்த மாதிரி அந்த மக்கள் எதை வேண்டான்னு உண்மையில் நினைக்கிறாலும் அதை நீ பேசணும். அதை விட்டுட்டு கஞ்சாலாம் ஒன்றும் கிடையாது வைக்க, அந்த மாதிரி அவர் என்னென்ன பேசினாலும் அங்கே அது வந்து மக்களுக்கு பிடிக்குது. அவருடைய பேச்சுக்கு இன்றைக்கி மரியாதை இருக்குது. இன்றைக்கி ஸ்டாலின் செல்லுமிடமெல்லாம் என்னென்னா எடப்பாடி இப்படி ஏமாற்றிட்டாரு, பொள்ளாச்சி சம்பவத்தில் இது நடந்துருச்சு. ஆமாம், பொள்ளாச்சி சம்பவத்தில் நடந்தது. பொள்ளாச்சி சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே கமிஷனை போட்டு கட்சிக்காரனுடைய மகனாக இருந்தாலும் உள்ளதுக்கு போட்டது யார்? எடப்பாடியார் தானே. அதனால் இன்றைக்கி எங்கே போனாலும் எடப்பாடியாரை பற்றி புலம்புற வேலையாக தான் இருக்குது ஸ்டாலினுக்கு. அப்படி எடப்பாடியார் லீடுனா சரியான லீடில் போயிட்டுருக்காங்க. ஸோ 2 பேரோட மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏடிஎம்கே மூலியமாக தெரிய வந்தது. மக்களுக்கு இன்னும் கூட அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி தெரிஞ்சது. மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கப்புறமா மக்களுடைய மனநிலை எப்படி மாறி இருக்கு? இல்லை, ஆல்மோஸ்ட் சார் மேனிஃபெஸ்டோ வந்து அதிமுகவை பொறுத்தவரை ஹிட்டு. என்னென்னா திமுகவை பொறுத்தவரை ஒரு ஸ்கேம்னு தெரிஞ்சிருச்சு சார். திமுக முதல்ல கொடுத்த 525 வாக்குறுதிகள்லேயே கிட்டத்தட்ட 13% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றியதுன்னு ஒரு புக்கே போட்டாங்க. பாமக விடியல் எங்கே அப்படின்னு அந்த புக்கு பேர். 525 வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதில் வெறும் 13% வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க, மீதி இருக்கிற வாக்குறுதிகளில் தொடக்கூட இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது புதுசாக ஒரு வாக்குறுதின்னு எடுத்துகிட்டு வரேன். என்ன எடுத்துகிட்டு வந்த? 8000 டோக்கன் கொடுத்துருவோன்னு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒரு வேளை நடக்கவே நடக்காது, இருந்தாலும் ஒரு 0.001% வச்சுக்கிறோம். ஸ்டாலின் ஆட்சி வந்துச்சு, அந்த டோக்கன் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, 8000 டோக்கன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, கூப்பான் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஜாமான் வாங்க நான் 8000 ரூபாய் கழிப்பேம்மா. உங்களுக்கு அது வேணுமா? இங்கே எடப்பாடியார் என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு தொட்டி ஆட்டல ஒரு குட்டி யானையில் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜை இறக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போகிறேன்றார். வாரண்டி கேரண்டியோட. அது எத்தனை வருஷம்? 5 வருஷம். இது வேணுமா அது வேணுமா? நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து 8000 ரூபாய் கழிச்சிட்டு வர்ற மாதிரி ஆப்ஷன் வேணுமா? உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜு. ஒன்றும் இல்லை, குடிசை வீட்டில் ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி இமேஜின் பண்ணிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டம் கூடுது எடப்பாடியாருக்கு. ஆல்ரெடி அவங்க வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்கிறதா இமேஜின் பண்ணிட்டாங்க. எத்தனை வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது? நம்ம மிடில் கிளாஸ் சார், நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குது, சின்ன வயசுல வச்சுருப்போம், பார்த்துட்டு வைப்போம். குடிசை வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60% குடிசை ஓட்டு வீடு தான். அப்போ அவங்க எல்லாரும் வந்து எடப்பாடியார் வந்து நமக்கு ஃப்ரிட்ஜ் கொடுப்பாருன்னு யோசிச்சிட்டாங்க. ஃப்ரிட்ஜுன்றது இன்றைக்கி அவ்வளோ ஹிட்டு சார், தமிழ்நாடு முழுக்க ஹிட்டு. 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறேன். 10,000 ரூபா. இந்த திமுக ஆட்சியில் ஆஞ்சு ஓஞ்சு நஞ்சு ஒழிஞ்சு போயிட்டீங்க, உங்களை கொஞ்சம் அதுலேருந்து மீட்கிறதுக்காக கருணை தொகையை ஒரு 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். என்ன சொல்கிறாரு? ஜூன் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 இல்லைன்னா என்னென்னு சட்டை பிடிச்சி கேளுங்கன்றார். அப்போ யோசிங்க, யுவர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் 10,000 rupees அப்படின்னு சொல்லி நமக்கு வரும், பார்த்துருப்போம். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்னும் 0000 வச்சுருக்கக்கூடிய அந்த மாதிரி ஃபோனில் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வருமானம் வராது. அப்போ அவங்க 10,000 ஒன் ஷாட்டாக அவங்க அக்கௌண்ட்டில் வரப்போகுது அப்படின்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு போதும். எடப்பாடியார் கொட்டிடுவாங்க ஓட்டை, அதிமுக ஓட்டை கொட்டிடுவாங்க. ஸோ இங்கே அதிமுகவினுடைய வாக்குறுதியெல்லாம் ஹிட்டு. எஸ்சி எஸ்டி பிரிவினர் அவங்க இந்துக்களாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த இதுக்கெலாம் எலிஜிபிலிட்டி என்னென்ன அவங்களுக்கான விஷயங்கள், அந்த எஸ்சி எஸ்டி பிரிவில் வரக்கூடிய அந்த பட்டியலின சமூகத்துக்கு என்னென்னலாம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்குதோ அது எல்லாமே வந்து அவங்க இந்துக்களாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அலௌடு. அவங்க கிறிஸ்டினாவும் முஸ்லீமாவும் மாறிட்டு இல்லை வேறு ஏதாவது மதத்துக்கு மாறிட்டு அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நான் அதையும் பண்ணி தரேன்றார். அப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினர் என்ன நினைப்பான்? பரவாயில்ல, நம்ம மதம் மாறினாலும் மாறிக்கலாம், எடப்பாடியார் இருக்கார், நமக்கு நம்மளுடைய சலுகை எல்லாத்தையும் வாங்கி தந்துடுவார் அப்படின்னு நினைப்பான். அப்போ அந்த ஒரு பெரிய சங்கு அவங்க கிட்டத்தட்ட அவங்க 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்போ அவங்க எல்லாரும் இன்றைக்கி அப்படி வாக்குறுதிகள் அனைத்து விட்டு, ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃப்ளாப். தேர்தல் அறிக்கை, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்றுமே இல்லைன்றதான் உண்மை. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட எலெக்ஷன் கிளம்பி நெருங்கிருச்சு. இது ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்குமா? ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, திமுக இருக்காங்க, அதிமுக இருக்கும்போது ஒரு க்ளோஸ் காலாக இருக்குமா இந்த எலெக்ஷன்? இல்லை சார், இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான் சார். ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே. அதில் வந்து யாரும் வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துலலாம் வரமாட்டாங்க. எப்படின்னா மூன்றாவது ஒரு கட்சி, நாம் தமிழரோ தாவேகாவோ, அவங்க தான் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த எலெக்ஷனை வந்து மக்கள் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. மக்கள் எப்பயுமே ஹிஸ்டாரிக்கலாக அதை பண்ணதே இல்லை. மூணாவது ஒரு கூட்டணி அப்படிலாம் மூணாவது ஒருவன் வந்து தான் வந்து முதல் 2 பேர் யார் டிசைட் பண்ணணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்தனமாக அந்த ஒரு காரியத்தை செய்ததே இல்லை. இவன் இல்லைனா அவன் இல்லைனா இவன் நல்லா பண்ணியிருந்தானே இவனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணு. அதிமுக மட்டும் ஒரு 5 ஆண்டுலேருந்து இன்னொரு 5 ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கரெக்டாக
இதை திமுகவில் பண்ணதே இல்லை. ஏன்னா அவன் அப்படி தான் அவ்வளோ கேவலமாக ஆட்சி பண்ணுவான்றது மக்களுக்கு தெரியும். அவனை மாற்றி விட்டுரும் அப்படின்னு இந்த தடவை மாற்றி விட்டு அதிமுக கையில் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் அந்த மூன்றாவது ஒருத்தர் வந்து க்ளோஸ் கால் வந்து அவங்ககிட்டேருந்து ஒரு 10 தொகுதியை கொடுத்து அவங்கள வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு சோழியே நடக்காது. ஒஸ்ட்டு கேஸ் நான் சொல்கிறேன் சார், ரைட்டில் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். தாவேக்கால ஒரு 15 எம்எல்ஏ அவன் ஏற்கனவே விஜயே 2 இடத்துல தோக்க போகிறான்றது உறுதின்னு வைங்களா, அதை விட்டுருக்கேன். 15 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க. அதே மாதிரி நாம் தமிழில் ஒரு 15 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, ரைட்டுங்களா. அதிமுக கிட்டத்தட்ட ஒரு சின்ன எட்ஜில் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அப்போ கூட காசை கொடுத்து வேட்பாளரை வாங்கி உள்ளே எடுத்து போடுவாங்களே ஒழிய கட்சியெல்லாம் உள்ளே நினைக்க மாட்டாங்க. கூட்டணிக்குள்ளலாம் வந்து அதிகாரத்தில் ஆட்சியில் பங்குலாம் கிடைக்காது. அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அப்படியான ஒரு முட்டாள்தனத்தை செய்ய மாட்டார்கள். க்ளீன் விக்ட்ரி கொடுப்பாங்க. யார் கொடுக்கணும் க்ளீன் விக்ட்ரி ஆசன். இந்த தடவை நீங்கள் சொன்ன க்ளோஸ் காலுக்கு வரேன், ரொம்ப பெரிய அறுதி பெரும்பான்மையான ஒரு வெற்றி கிடைக்குமா? எனக்கு கிடைக்காது. ஒரு 15 தொகுதி, ஒரு 20 தொகுதி வித்தியாசத்தில் கிடைக்கும். அவ்வளோதான், இதுதான் நடக்கும். ஓகே சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.